ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிஃப் ஃபார்முலா பற்றியும் கவுண்டிஃப்ஸ் ஃபார்முலாவை பற்றியும் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு கவுண்ட் ஃபார்முலாவையும் கவுண்ட் ஏ அந்த ஃபார்முலாவையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டில் கவுண்டிஃப் அண்ட் கவுண்டிஃப்ஸ் ஃபார்முலாவை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். கவுண்டிஃப் ஃபார்முலா எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குரூப் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஸ்ரீ, ராம், கதிர, வினோத் அது மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண இடங்களோட சேர்த்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இப்போ இதில் ஸ்ரீங்கிறவர் மட்டும் எத்தனை தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதாவது மொத்தமாக சும்மா அப்படியே எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக கவுண்ட் ஃபார்முலா போடலாம். இல்லை இதில் பர்டிகுலராக ஸ்ட்ரீங்கிறவர் எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு மட்டும் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த கவுண்டிஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எந்த ரேஞ்சுக்கு உள்ள ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு நேம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. கமா போட்டுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரீ அப்படிங்கிற ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த க்ரைட்டீரியாவை நான் இங்கே சூஸ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரீ எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்கள், 1 2 3. ஸோ 3 டைம்ஸ் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இப்போ இங்கே ஸ்ட்ரீ அப்படின்னு 4 டைம்ஸ் போடுறேன். ஆனால் அங்கே 3 தான் ஷோ ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ரேஞ்ச் இதை சூஸே பண்ணல. சப்போஸ் இப்போ சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ 4 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் ஸ்ரீங்கிறது பேர் 4 டைம் வந்துருக்கிறதுனால இங்கே 4 வந்துருச்சு. அடுத்து எனக்கு ஸ்ரீங்கிறவர் சென்னையில் எத்தனை தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அப்போ பாருங்கள், 2 க்ரைட்டீரியாவாக ஆயிடுச்சு. ஸ்ரீ ஒரு க்ரைட்டீரியா, அதே மாதிரி சென்னை ஒரு க்ரைட்டீரியா. இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவுக்கு மேலே, அதாவது மல்டிப்புளாக எத்தனை க்ரைட்டீரியா வேணாலும் நீங்கள் வச்சு கவுண்டிஃப் ஃபார்முலா எத்தனை தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை தடவை வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கவுண்டிஃப்ஸ் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கவுண்டிஃப்ஸ் ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் இது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமை தானே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்க ஸ்ட்ரீங்கிற நேமை எனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணணும். அதே மாதிரி க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிளேஸ் க்ரைட்டீரியா சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பிளேஸில் வேணும் அப்படிங்கிறது இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3 அது மாதிரி நிறையா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல 2 க்ரைட்டீரியா மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 அப்படின்னு வந்திருக்கு. பாருங்கள், இங்கே சென்னை இங்கே ஒரு டைம் இருக்குது. ஸ்ட்ரீட் சென்னை காம்பினேஷன் இங்கே 2 டைம் இருக்குது. அதை தான் இங்கே 2 அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் வருது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நமக்கு என்ன ஃபார்முலா தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே ஒரு ஒர்க் ஷீட்டை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு முன்னாடி நீங்கள் எல்லா ஃபார்முலாவையுமே ஓரளவாவது தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் இறங்குனீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த சுச்சுவேஷனில் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதற்கு நீங்கள் பேசிக் ஃபார்முலா எல்லாத்தையுமே ஓரளவாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கடுத்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபார்முலாவை படிக்கிறதோட நிறுத்திடாதீங்க. தயவு செய்து ஒரு டைம் 2 டைம்ஸ் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் உள்ள எக்ஸலை ஓப்பன் பண்ணி ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் அதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் வரும். அப்போ தான் அதை கிளாரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கிளியர் ஆகும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் எப்போவுமே ஒரு டைம் இந்த மாதிரி ஃபார்முலாக்களை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அவங்களையும் என்னோடய வீடியோக்களை பார்த்து எக்ஸலை கற்றுக்க சொல்லுங்கள். தமிழக மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் ஒரு எக்ஸலில் இதே மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேரையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு பெரிய ஆளாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ.